1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11, 12 அனைவரும் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்தரலாம். பிரசங்கிக்க எனக்கு கிருபை தாரும், பகிர்ந்து கொடுக்க கிருபை தாரும், கேட்கிற உமது பிள்ளைகளுடைய இருதயத்தில் செல்லட்டும். என்னுடைய வாய்க்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய காதுக்கும் இடையே வசனத்தை உள்ளே போக விடாமல் தடுத்து நிறுத்துகிற அசுத்தாவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி கடிந்து சபித்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். முதலாவது மனுஷ ஆவி. என்னது? ஆவி. ரெண்டாவது தேவ ஆவி. அது அதில் வசனத்தில் இருக்கு, வசனத்தில் பாரு. ரெண்டாவது என்னது? மூன்றாவது உலகத்தின் ஆவி. மூணாவது என்னது? நாலாவது தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவி. இந்த 4 விதமான ஆவிகளை அங்கே பேசுகிறார். நல்லா கவனிக்கணும். சபைக்குள்ள வரும்போது என்ன ஆவி தான் நீங்க அசைவாடணும்? பரிசுத்த ஆவி மாத்திரம்தான் இருக்கு. மனுஷ ஆவியோடு கூட நாம் மாம்சீகத்தில் வந்தோமானால் நமக்குள்ளாக தேவ ஆவி செயல்பட முடியாது. தேவ ஆவியை நம்ம செய்யறோம், தடுக்கிறோம். கவனமா கவனிக்கணும். இந்த 11, 12 4 விதமான ஆவி சொல்றாரு. ஸ்பிரிட் ஆஃப் மேன், ஸ்பிரிட் ஆஃப் காட், ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்ட், ஸ்பிரிட் which is from God or which is of God. தேவ நிடத்திலிருந்து புறப்படுகிற தேவ பரிசுத்த ஆவி. இந்த 4 ஆவிகளுக்குள்ளாகத்தான் மனு குலமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. பவுல் எழுதுகிறார், 4 விதமான ஆவிகள் நமக்குள்ளாக இயல்பாக இருக்கிற மனுஷ ஆவி இருக்குது நமக்குள்ள. இரண்டாவது தேவ ஆவி, தேவனால் பேசுதல், தேவனால் நடத்தப்படுதல், தேவ சிந்தை நமக்குள்ளாக அமருதல். மூன்றாவது ஸ்பிரிட் ஆஃப் வேர்ல்டு, உலக ஆவி. உலக ஆவி முழுவதும் நம்மை உலகத்துக்குரியவர்களை மாத்திரம்தான் சிந்திக்க வைக்கும். உலகத்துக்குரியவர்களுக்காகத்தான் நம்மை வாழ வைக்கும். உலகத்துக்குரியவர்களுக்காக மாத்திரம்தான் நாம் செயல்படுவோம். தேவ ஆவியானவர் அப்படி அல்ல, நம்ம உள்ளுக்குள்ளே உணர்த்துவார். அடுத்ததை பார்க்கிறோம், தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற பரிசுத்த ஆவி நாம் பெற்றோம். ஒரு அலையில சொல்லுமா, இதுல எது உங்களை அதிகமாக ஆட்கொள்ளுதோ அதுதான் நம்ம என்ன செய்யும்? இயக்க ஆரம்பிக்கும், டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும். உலகாவி இருந்துச்சுன்னா உலகாவி தான் நம்ம டாமினேட் பண்ணோம். மனுஷ ஆவியாகிய மாம்சீக ஆவி நம்ம டாமினேட் பண்ணா அதுதான் நம்ம நடத்தும், அதுதான் நம்ம என்ன செயல்படுத்தும். தேவாவி இருக்க. இது யாருக்கு எழுதுகிறார்? விசுவாசிகளுக்கு தான். விசுவாசத்திலே இருக்கிறதான, சபைக்குள் இருக்கிறதான ஆவிக்குரிய 9 வரங்களையும் பெற்ற கொரிந்து சபை, யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாக இருந்ததான கொரிந்து சபை, அந்த கொரிந்து சபைகளுக்குள்ளேயே இதெல்லாம் இருக்கதான் செய்யுது. நம்ம சபையில எந்த மாத்திரம் அதுக்குள்ளேயே மனுஷ ஆவி உள்ள வரும்போது என்ன செய்யணும்? மனுஷ ஆவியை அந்த கேட்டுக்கு வெளியே விட்டுட்டு வந்துடணும். உள்ள நுழையும் போதே
ஆண்டவரே, என்னுடைய ஆவியின் என்னுடைய சுபாவத்தோடு கூட நான் உள்ளே வரமாட்டேன். முழுதுமாக உம்மால் நிறையப்பட்டவனாக வருகிறேன். இங்கிருந்து வெளியே போகும் வரைக்கும் தேவ சிந்தையை தவிர வேற ஒன்றும் எனக்கு இருக்காது என்ற எண்ணத்துக்குள்ளாக வருவேன். மனுஷாவை முற்றிலுமாக பவுல் எழுதுகிறார் கொரிந்து சபைக்கு. கொரிந்து சபையில் உள்ள வரங்களால் நிறைந்த விசுவாசிகள், 9 விதமான வரங்கள் 12ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 12ஆம் அதிகாரத்தில் 9 விதமான வரங்களை பெற்ற விசுவாசிகள், talented believers and saints of God. அவர்களையே பார்த்தா உலகாவி பிடிச்சி ஆட்டி இருக்குது, மனுஷாவி பிடிச்சி ஆட்டி இருக்குது. அதான் பவுல் அதை விவரமா எழுதுகிறார், தெளிவாக எழுதுகிறார். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷருக்குரியவைகளை எவன் அறிவான்? ஒரு மனுஷனுடைய சிந்தை ஆவி இருந்தால் தான் இன்னொரு மனுஷனை புரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப ஆண்டவரே, என்னை முற்றும் மாற்றி உன்னத பலத்தினால் என்னை நிறைத்தருளும். அதை தான் கர்த்தர்கிட்ட கேட்கணும். அப்போ தேவ ஆவியினால் என்னை நிரப்பும். சொல்லுங்க எல்லாரும். அதை தவிர சொல்லுங்க எல்லாரும், அதை தவிர வேறு எதற்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். சபைக்கு வரும்போதே ஜெபம் பண்ணிட்டு வாங்க. ஆண்டவரே, இன்றைக்கு எனக்குள்ள மாம்சாவி ஒன்றும் இல்லாமல் தேவாவினால் என்னை நிறுத்து கொண்டு வருமே, உமக்குள்ளாய் வளரட்டுமே. நான் அடுத்து சொல்ற உலக ஆவி, நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல், உலகத்தின் ஆவியை பெறாமல், ஆண்டவரே நான் உலக ஆவியை பெறாமல் தேவ ஆவியை பெற்றிருக்கிறேன். அடுத்த தேவனிடத்தில் புறப்படுகிற ஆவியை, தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். அப்ப இந்த 3-4 விதமான ஆவிகள் தான் மனுஷன் என்ன செய்கிறது, ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி. now we have received not the spirit of the world but the spirit which is of God, that we might know the things that are freely given to us of God. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி, தேவனுடைய அருள் நாம் அறிந்து கொள்வதை தவற விட்டு விடுவோம். கர்த்தர் நமக்கு அருள் இருக்கிற அருளை மிஸ் பண்ணி விடுவோம். which things also we speak not in the words which man's wisdom he teacheth, but which the Holy Ghost teacheth, comparing spiritual things with spiritual. இங்க பாத்தீங்களா, மனுஷ ஞானம். அடுத்தது பரிசுத்த ஆவி இன் வார்த்தை. சொல்லுங்க எல்லாரும். மனுஷ ஞானம். பவுல் சொல்லுகிறார், மனுஷனுடைய ஞானம் உள்ள வார்த்தைகள் அது எங்க கேட்கலாம்? ஸ்கூல்ல கேட்கலாம். ஒரு வாத்தியார் டீச் பண்ணுவார், கல்லூரியில் டீச் பண்ணுவாங்க, காலேஜில் ப்ரொஃபசர்ஸ். அதுக்கு பேர் என்னது? அதுக்கு என்னது? அதுக்கு பேரு மனுஷ ஞானம். மனுஷ ஞானம். பவுல் சொல்லுகிறார், நாங்கள் அப்படி பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி, பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தை, but we the Holy Ghost teacheth. இப்ப பரிசுத்த ஆவியினுடைய போதனை, which things I also speak not in the words which man's wisdom teacheth. மனுஷ ஞானம் போதிக்கிறது போல அல்ல. சபைக்குள்ளாக கர்த்தருடைய சமூகத்திலே அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, மேய்ப்பர்கள், போதகர்கள் டீச் பண்ணுகிறதற்கும், கல்லூரியில போதிக்கிறதற்கும், சபையில பேசும்போது பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகள், தேவ சபையில பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகள். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காட்டுகிறோம். கம்பேரிங் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் வித் ஸ்பிரிச்சுவல். நம்ம எல்லாரும் யாரு? ஆவிக்குரியவர்கள். ஆண்டவரே, நான் ஆவிக்குரியவனாக பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளால போதிக்கப்பட, கேட்கப்பட எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பவுல் ரொம்ப அழகா எழுதுறார். மனுஷ ஞானம் பரிசுத்த ஆவியினுடைய வார்த்தைகள். பரிசுத்த ஆவியினுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ அபிஷேகமும், தேவ அபிஷேகம் பெற்றவர்கள் பேசுகிறதான வார்த்தைகளும். ஜென்ம சுபாவமான மனுஷன், இங்கே ஒரு மனுஷனை போட்டுது. என்ன மனுஷன்? ஜென்ம சுபாவமான மனுஷன். அடுத்தது ஆவிக்கேற்ற பிரகாரமாய் நிதானிக்கிற மனுஷன். தலைப்புகளை பாருங்க, உள் கருத்துக்களை பாருங்க. But the natural man receiveth not the things of the Spirit of God, for they are foolishness unto him. பைத்தியமாக தோன்றும். Neither can he knew them, because they are spiritually discerned. ஜென்ம சுபாவமான மனுஷன். அடுத்தது ஆவிக்குரிய பிரகாரமாய் நிதானிக்கிற மனுஷன். அல்லேலூயா சொல்லுமா? ஜென்ம சுபாவமான மனுஷன் அது வேற. ரெண்டாவது ஆவிக்குரிய மனுஷன். ஒன்று ஜென்ம சுபாவ மனுஷன், ரெண்டாவது ஆவிக்கு. மூணாவது ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் தேவனுக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான். மூணாவது குறிப்பு. நாலாவது ஆவிக்குரியவன் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆவிக்குரியவனுக்கும் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆவிக்குரியவன் ஆராய்ந்து நிதானிக்கிறான், அவன் ஆவிக்குரிய மனுஷன். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் தேவனுக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஆவிக்குரிய காரியங்களை சொன்னா கேலியா தெரியும், கிண்டலா தெரியும், பைத்தியமாய் தோன்றும். நாம் இங்கே வரும்போது ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷர்களாக வருகிறது இல்லை. கர்த்தர் நம்ம எப்படி மாற்றி இருக்கிறார்? ஆவிக்குரியவர்களாக மாற்றி இருக்கிறார். சொல்லுங்க, நான் ஆவிக்குரியவன், நான் ஆவிக்கேற்றவைகளை கேட்கிறேன். சொல்லுங்க, பரிசுத்த ஆவி போதிக்கிறவைகளை கேட்கிறேன். சொல்லுங்க, நான் ஆவியினால் நடத்தப்படுகிறேன். சொல்லுங்க. ரெண்டு டைப் ஆஃப் மனுஷன் நாங்கள் பார்க்குறோம். ரெண்டு விதமான ஜென்ம சுபாவமான மனுஷன், நேச்சுரல் மேன் ஆங்கிலத்தில், தமிழில் ஸ்பிரிச்சுவல் மேன். இது எப்படி நம்ம டிசர்ன் பண்றது, டிஸ்டிங்விஷ் பண்றது, எப்படி நம்ம விளங்கிக் கொள்ளுகிறது? நேச்சுரல் மேன் cannot comprehend the spiritual things. ஜென்ம சுபாவம் உள்ளவன் தேவனுக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான். இம்மீடியட்டா நம்ம முடிவு வந்துடலாம், இவன் நேச்சுரல் மேன், இவன் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன். ஸ்பிரிச்சுவல் மேன், அவன் ஆவிக்குரியவன், ஆராய்ந்து நிதானிக்கிறான், நிதானமாக இருப்பான், அவசரப்பட்டு எதையும் பேசிட மாட்டான், அவசரப்பட்டு எதையும் முடிவுக்கு வரமாட்டான். 1 வருஷம் ஆனாலும் 2 வருஷம் ஆனாலும் நிதானமா செயல்படுவான். பிரைஸ் தி லார்ட் சொல்லுமா? ஆண்டவரே, என்ன ஆவிக்குரிய மனிதனாக இது மாற்று. ஹல்லேலூயா சொல்லுமா? ரைட். 15ஆம் வசனம். But he that is spiritual judgeth all things, yet he himself it is judged of no man. எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். 4வது குறிப்பு இது 4வது குறிப்பு. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். மற்றொரு நாளும் ஆராய்ந்து என்ன செய்ய மாட்டான்? நிதானிக்கப்பட மாட்டான். ஆவிக்குரியவனை சுலபத்தில் புரிஞ்சுக்க முடியாது. மாம்சத்துக்குரியவனை புரிஞ்சுக்கலாம், பரவாயில்ல, கூட்டா வந்துடுவாரு, அது சொன்னா செய்வாரு, இப்படி சொன்னா செய்திடலாம். அது மாம்சத்துக்குரியவர்கள். நமது காலையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு உணர்த்தட்டும், நம்மோடு பேசட்டும். ஜென்ம சுபாவமான மனுஷனாக அல்ல, நான் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறேன். இது ஆவிக்குரியவையா உலகத்துக்குரியவையா என்று நிதானிக்கிறதான ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்பிரிச்சுவல் டிசர்ன்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷன் நமக்கு கர்த்தர் தருவாராக. அதான் சொன்னேன், அடுத்த கட்ட லெவலுக்கு நீங்கள் போக வேண்டும் என்று சொன்னேன். 2023 இருந்தது போல அல்ல, ஜனவரி மாதம் இருந்தது போல அல்ல, 24 பிப்ரவரி வந்தாச்சு, 11 தேதி வந்தாச்சு. ஆண்டவரே, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லெவல், ஆவிக்குரிய அளவு ஒரு படி மேலே போக வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த கட்ட
உயரத்துக்கு நான் அடியெடுத்து வைக்க வேண்டும். ஆவிக்குரிய லெவல்ல மாம்சத்தில் இருந்தது போதும், உலக பிரகாரமாக இருந்தது போதும், அடுத்த லெவல் நான் போகணும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான். எல்லாவற்றையும் நிதானிக்கிற, ஆராய்ந்து அறிகிற ஒரு பக்குவத்தை, ஒரு அபிஷேகத்தை, பகுத்தறிவை, பகுப்பாய்வு பண்ணக்கூடிய கிருபையை, டிசர்னிங் ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் எனக்கு தாரும் ஆண்டவரே. அப்ப எண்ணூரில் இருக்கிற மற்ற மக்கள் உங்களை பார்ப்பார்கள், மற்ற சபைக்கு போகிறவர்கள் உங்களை பார்ப்பார்கள், இந்த தெருவில் நடந்து போகிறவர்கள் உங்களை பார்ப்பார்கள். இவங்கெல்லாம் யாரு? ஸ்பிரிச்சுவலி டிசர்னிங் பீப்புள். ஆவிக்குரிய பிரகாரமாக ஆராய்ந்து நடக்கிற ஒரு விசுவாசிகள், ஆவிக்குரிய பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்கிற பக்குவப்பட்ட விசுவாசிகள் என்று நம்மை இந்த பிப்ரவரி மாதம், இந்த மார்ச் மாதம் அளவிடப்பட வேண்டும். நம்மை மெஷர் பண்ணும்போது மற்றவர்களை போல அல்ல என்று நம்மை மெஷர் பண்ண வேண்டும். ஒரு அல்லையா சொல்லுமா? நம்மை அளந்து பார்க்கும்போது, உலகத்தார் நம்மை அளந்து பார்க்கும்போது, இந்த சபையா ஆவிக்குரிய விசுவாசிகள். 1 கொரிந்தியர் 3:1-3. And I, brethren, could not speak unto you as unto spiritual, but as unto carnal, even as unto babes in Christ. சொல்லுங்க, ஆவிக்குரியவன். அடுத்தது மாம்சத்துக்குரியவன், குழந்தை. 3 விதமான பருவ நிலைகளை காட்டுகிறார். ஆவிக்குரிய நிலைமை, மாம்சத்துக்குரிய நிலைமை, குழந்தைக்குரிய நிலைமை கிறிஸ்துக்குள்ளாக. அப்ப கிறிஸ்துக்குள்ளாக இந்த 3 விதமான பருவங்கள், ஆவிக்குரிய பருவம், மாம்சத்துக்குரிய பருவம், குழந்தைக்குரிய பருவம். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். கர்த்தரை பார்த்து ஜெபத்தோடு கூட, ஆண்டவரே என்னை மாம்சத்துக்குரியவனாக அல்ல, ஆவிக்குரியவனாக என்னை வைத்தருளும். சொல்லுங்க, ஆவிக்குரியவனாக என்னை வைத்தருளும். சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. ஆவிக்குரியவர்கள், மாம்சத்துக்குரியவர்கள், குழந்தைகள், பலன் இல்லாதவர்கள், பலமுள்ள ஆகாரம் சாப்பிடாதவர்கள். இப்ப பலன் இல்லாதவர்களுக்கு என்ன கொடுக்கணும்? பால் தான் கொடுக்கணும். மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறவர்கள் யார்? பொறாமை, அப்புறம் வாக்குவாதம், அப்புறம் பேதங்கள், இதெல்லாம் இருக்கிறபடினால் மாம்சத்துக்குரியவர்கள். 16ஆம் வசனம், 17ஆம் வசனம். நல்ல கவனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாது. தேவ ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது. நீங்கள் தேவாலயம். சொல்லுங்க, நான் தேவாலயம். தேவ ஆவி என்னில் வாசமாயிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் முதல்ல பார்த்தோம். என்னது? மனுஷனுடைய ஆவி, தேவாவி, உலகத்தினுள்ள ஆவி, பரிசுத்த ஆவின்னு பார்த்தோம். இப்ப 16ல் என்ன பார்க்கிறோம்? நான் தேவனுடைய ஆலயம், தேவ ஆவி என்னில் வாசமாயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. தேவாலயம், தேவாவி வாசம் பண்ணுதல். யோவான் 13:26. ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். சபையில் இருக்கிறவர்களுக்குள்ளாகவும் சாத்தான் புகுகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ராபோஜனை எடுக்கிறவர்களுக்குள்ளாக சாத்தான் புகுகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது எப்படிங்க? யூதாஸ் யார் கூட இருந்தான்? இயேசு கூட இருக்கும் போதே சாத்தான் உள்ள போந்தான்னா, என் கூட இருக்கும்போது உங்களுக்குள்ள புகுவானா போக மாட்டானா? வெரி ஈஸி, ரொம்ப சுலபம். யூதாஸ் காரியோத்து ஒரு அற்புதமான போதகர், இயேசு கிறிஸ்து அவர்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு தேவாலயத்தில் உட்கார்ந்து கிறிஸ்துக்கு 100% நம்மை அர்ப்பணிக்காவிட்டால் நிச்சயமாக சபையில் இருந்து கொண்டு பிசாசுக்கு நண்பராக நாம் மாறுவோம் என்பதற்கு சந்தேகமே கிடையாது, சந்தேகமே கிடையாது. சபையில் இருக்கலாம், ஆனால் ஃப்ரெண்ட் டு தி டெவில், சாத்தானுக்கு நண்பராக.
சபையில் இருக்கலாம். அதான் சொன்ன, மாம்ச ஆவி உள்ளவன், தேவ ஆவி உள்ளவன், ஜென்ம சுபாவமான மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன், ராபோஜனம் எடுக்கிற மனுஷன், சாத்தான் உள்ளே புகுகிறதான மனுஷன். ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதம் முடியறதுக்குள்ளாக என்னை வேற லெவலில், அடுத்த கட்ட லெவலுக்கு நீ கொண்டு போக மாட்டார். சாத்தான் புகுகிற மனுஷன். ஏன் சொல்லிட்டார் அவனை, நீ இப்போ வேலையை பாரு அப்படின்ட்டார். சாத்தான் உள்ள பூந்துட்டான், நீ அடுத்த வேலையை பாருப்பா. சாத்தான் புகுந்தவனை ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க, ஒரு அபாயகரமான விஷயம். யூதாஸ் காட்டி கொடுக்கிறது இயேசுவாலே தடுக்க முடியல. புரியுதா எல்லாருக்கும்? சாத்தான் ஒருத்தனுக்குள்ள பூந்துட்டா இயேசுவாலே தடுக்க முடியல. நான்லாம் ஏமாத்துறேங்க, நம்முடைய சபை ஏமாத்துறோம். இப்போ என்ன செய்யணும்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஆண்டவரே, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்க எனக்கு உதவி. எல்லாம் எழுச்சிருக்கோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.